எல்லா நாளும் உமன்ஸ் டே தானே, ஏன்னா ஒரு நாள் மட்டும் எதுவும் இல்ல தலைவா, பேசுறேன் தலைவா, பேசும்போது பேசுறேன் தலைவா. இது என்ன சினிமா நடிக்கிறான்? நான் சாப்பிட்டேன், இன்ஸ்டாகிராம்ல செல்ஃபி எடுத்துட்டேன், நான் வந்து கீ சாப்பிட்டுட்டு நான் சினிமா நடிக்கிறானா? ஒரு சாதாரண மனுஷன், என்ன சொல்றோமோ எப்ப சொல்றோமோ சொல்றோம். கரெக்ட் தானே தலைவா? சினிமா நடிகர் தான் வீட்டுல இருந்து கிளம்புனா பேசுறாங்க, ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தா பேசுறாங்க, இப்படி கை காட்டுறாங்க பேப்பர்ஸுக்கு. அந்த மாதிரி பண்ண முடியுமா? சொல்லி பேச போறது இல்லை, எப்ப பேசுறோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாளை தான் பாக்குறேன். நான் ஒரு நாளை சிறப்பாலாம் நான் பாக்குறது கிடையாது. ஏதோ தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு இது. எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்களே, நான் வாழ்த்து சொல்றேன்னா, பட் என் மனசுல அப்படி கிடையாது. 365 நாட்களும் பெண்களுக்கான நாட்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால உமன்ஸ் டே வாழ்த்துக்கள், பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். காரணம், எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள். காரணம், ஒரு காலத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பெண்களுக்கு வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்றதெல்லாம் மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது. ஆனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 365 நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள். மேற்கத்திய பழக்கம், அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமளியர்கள் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்தது, அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும். சார், மகளிர் தினத்தன்று இன்றைக்கு சமையல் எரிவாயு விலை 100 ரூபாய் குறைத்திருக்கிறதாக மோடி அவர்கள் ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காங்க. இந்த நாளுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டா, இல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும்? என்ன, பிரதமர் அவரை பொறுத்தவரை கடந்த 8 மாத காலமா நீங்க பாருங்க, குறிப்பா வந்து கேபினட் டெசிஷன்ஸ் வந்து யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சிருக்காங்களோ, மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி 2014 பிறகு யாரு கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு 300 ரூபாய் மானியம் இருந்துச்சு. இன்னைக்கு அது 400ஆக மாறி இருக்கு. மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு 200 ரூபாய் மானியம் இருந்துச்சு, இன்னைக்கு அது 300 மாறி இருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 100 ரூபாய் குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் 100 ரூபாய் கூட குறைக்கல. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக, நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் 100 ரூபாய் குறைச்சிருக்கோம். அப்படித்தான் நான் சொல்றேங்க. அதாவது 100 ரூபாய் குறைத்தோம் என்று சொல்வதை விட மறுபடியும் 100 ரூபாய் குறைத்திருக்கின்றோம். மோடி சிலிண்டர் அவர்களுக்கு 400 ரூபாய் மானியமும், மோடி சிலிண்டர் இல்லாம 2014 முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு 300 ரூபாய் மானியம் வந்திருக்கு. இதை வரவேற்கின்றோம். அதே மாதிரி கனிமொழி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் வந்து சென்னையில வாடகைக்கு வீடு எடுத்துட்டாங்கன்னா தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கியிருக்காங்க. அந்த அம்மா உழைச்சி ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா? கனிமொழி அந்த அம்மா சொந்தமா ஏதாச்சும் காடு மேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளவுதான். அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன். அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு 12,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி? ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார்? அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும், பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும். எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேல இருக்கு, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் அந்த ஜூஜி டேப்ல அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்கலாம். ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும். எப்ப அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க. 200 ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால். ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும். யாருகிட்ட எப்படி பேசணும்? பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி 0.5% கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து.